அனைவருக்கும் வணக்கம். உலக அரசியல் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்தியா இல்லாமல் இனி இந்த உலகம் இயங்க முடியாது அப்படிங்கிறது தான். அது இந்தியாவை மையப்படுத்தி தான் உலகமே இன்றைக்கு சுழல ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது தான். அது ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவை தவிர்த்து விட்டு இந்த பகுதியில் இருக்கிற நாடுகளான சீனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், இலங்கை அப்படின்னு இந்த நாடுகளெல்லாம் கூட்டணியாக சேர்த்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி செய்திருக்குது. ஆனால் அந்த முயற்சி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்குது பாகிஸ்தான். ஏன் அப்படின்னா, இந்தியாவை சுற்றி இருக்கிற சில நாடுகளே பாகிஸ்தானுக்கு பெரிய நோஸ் கட் விட்டுருக்கிறாங்க. பாகிஸ்தானை கால வாரி இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது அப்படின்னாக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ இருக்குது இல்லையா, ஐக்கிய நாடுகளுடைய சபை. அந்த யுனெஸ்கோ தீபாவளி, நம்முடைய இந்துக்களுடைய மிக முக்கியமான பண்டிகையான தீபாவளி இருக்குது இல்லையா, தீபாவளிக்கு யுனைடெட் நேஷன்ஸ் உடைய அந்த ஹெரிட்டேஜ் பட்டியல், அந்த பாரம்பரிய பட்டியல் இருக்குது இல்லையா, அந்த லிஸ்ட்ல தீபாவளியை சேர்ப்பதற்கு முடிவு செய்திருக்குது யுனெஸ்கோ. இது இரண்டாவதான செய்தி. மூன்றாவதாக நமக்கு இது தொடர்பாக கிடைத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஒரு நாடு இந்தியாவின் மீது 50% வரி விதிக்கிறது, சுங்க வரி விதிக்கிறதுன்னு முடிவு செய்திருக்கிறது நண்பர்களே. அது எந்த நாடு அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அது அமெரிக்கா இல்லை அப்படிங்கிறதான். அது எந்த நாடு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே. நீங்க நம்ம சேனலுக்கு பெருத்த ஆதரவு கொடுத்து வர்றீங்க, மிகவும் நன்றி நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வகையில் இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். இந்தியாவை தவிர்த்து விட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இனி உலக அரசியலே இல்லை அப்படிங்கிறத உலகம் வேகமாக உணர்ந்து வருது. ஒரு பக்கம் ட்ரம்ப் இத நெத்தியில ஆணி அடிச்சு இந்தியா சொன்னதை போல உணர ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய பரம எதிரியான பாகிஸ்தான் இதை ஒரு கடினமான சூழ்நிலையில உணர்ந்திருக்கிறது நண்பர்களே. கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் ஒரு புது முயற்சி ஒன்றை மேற்கொண்டு வருது. அது என்ன அப்படின்னா, இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னும், அதுல இந்தியா இருக்கக்கூடாது, இந்தியாவை தவிர்த்து விட்டு பாகிஸ்தான், சீனா, நேபாள், பூட்டான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, இந்த நாடுகளை எல்லாம் இணைத்து தான் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்தது. பாகிஸ்தான் இது தொடர்பாக இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகளோடெல்லாம் தீவிரமான பேச்சுவார்த்தை நடத்தி வருது. சில தினங்களுக்கு முன்பு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது தொடர்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தான் உருவாக்க போகிற இந்த கூட்டணி தெற்காசியாவிலேயே ஆக வலிமை வாய்ந்த ஒரு கூட்டணியாக அமையும். இது இந்தியாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறும் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனால் நேற்றைய தினம் பங்களாதேஷுடைய வெளியுறவுத்துறை ஆலோசகர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி பாகிஸ்தான் சவுத் ஏசியன் பிளாக்னு ஒன்று உருவாக்குறாங்களே, அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? பங்களாதேஷ் அந்த பிளாக்ல போய் இணையுமா அப்படின்னு அவர் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஆன் பேப்பர் ஸ்ட்ராட்டஜிக்காக இது பாசிபிள் தான், ஆனால் பிராக்டிக்கலா இது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு அவர் ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, இப்போ நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை தாண்டி அவங்க ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்தியா வாயிலாக தான் அவங்க பண்ணி ஆகணும்.
அப்போ நேபாளில இருந்து ஒரு சரக்கை நீங்கள் வந்து கப்பலுக்கு அனுப்பணும்னா இந்தியா வழியாகத்தான் அவங்க அனுப்பியே ஆக வேணும். அது சாலை மார்க்கமாக இருந்தாலும் சரி, இல்லை வான்மார்க்கமாக இருந்தாலும் சரி, இந்தியா வழியாக வர்றது தான் எக்கனாமிக்கல். சாலை மார்க்கமாக அப்படின்னா இந்தியா வழியாக தான் கண்டிப்பாக வரணும். இப்பொழுதும் அப்படித்தான் இந்தியாவுடைய பர்மிஷனோட நேபாளிலிருந்து குட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியாவிலிருந்து கப்பல் ஏற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி நேபாளிலிருந்து பங்களாதேஷுக்கு அனுப்பப்படுகிற சரக்குகளும் சரி, பங்களாதேஷ்லேருந்து நேபாளுக்கோ பூட்டானுக்கோ ஏற்றுமதி பண்ணப்படுகிற சரக்குகளும் சரி, அது எல்லாமே இங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியா வாயிலாக தான் நேபாளுக்கும் பூட்டானுக்கும் போகுது. அதுக்கு இந்தியாவுடைய அனுமதி எங்களுக்கு கிடைச்சிருக்குது, இந்தியா அதை அனுமதித்திருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவை தவிர்த்து விட்டு நாங்கள்லாம் வேற கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா, இந்தியாவை ஒதுக்கி விட்டு சீனாவை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த பிராந்தியத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பிராக்டிக்கலாக இதெல்லாம் நடக்காது. பாகிஸ்தான் கனவு காணுகிற இந்த திட்டம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் சொன்னார். இதே போன்ற கருத்தை இலங்கையிலிருந்தும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நேபாள் பூட்டான் பற்றி சொல்லவே வேணாம், அவங்க வந்து முதல்லையே வந்து இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. அதனால் பாகிஸ்தான் இப்பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. ஒரு ப்ரொப்போசலை கொண்டு வந்துட்டோம், இப்படி இந்தியாவை தவிர்த்து விட்டு செய்யலாங்கிறதான் ப்ரொப்போசலு. அந்த ப்ரொப்போசலில் இந்தியா இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பிற நாடுகள்லாம் சொல்லும்போது அது தனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இப்பொழுது பாகிஸ்தான் கருத ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் ஒன்று உறுதி, இந்தியாவை தவிர்த்து விட்டு இந்த பிராந்திய நாடுகள் முன்னேறுவது அல்லது வர்த்தகம் செய்வது அப்படிங்கிறது பிராக்டிக்கலாக நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை கூடிய விரைவில் பாகிஸ்தானும் உணரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு புறம் பார்த்தா நண்பர்களே, யுனெஸ்கோ இருக்குது இல்லையா, யுனெஸ்கோ அமைப்பு இப்பொழுது இந்தியாவுடைய மிகப்பெரிய பண்டிகையாக இருக்கிற இந்துக்களுடைய பண்டிகையான தீபாவளியை யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவலாக அங்கீகரிப்பதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்குது. இது வந்து இந்தியாவுடைய சாஃப்ட் பவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்தியாவுடைய சாஃப்ட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்தியர்கள் சென்று வாழ்கிறார்கள். இந்தியர்கள் அப்படின்னாலே ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். எந்த நாட்டுக்கு நாம் போய் குடியேறோமோ அந்த நாட்டு கலாச்சாரத்தோடு அந்த நாட்டு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு நல்ல பிரஜையாக வாழ்கிறாங்க அப்படின்னும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்க, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றவங்க, கடின உழைப்பாளிகள் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை நம்ம எடுத்திருக்கிறோம். இதனால இந்தியர்களுக்கு எங்கு சென்றாலும் மரியாதை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய பவராக இந்தியாவுக்கு மாறி வர்றதையும் நம்ம பார்க்குறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே வாழுகிற இந்தியர்கள் அங்கே பெருமளவில் கூடுறாங்க இல்லையா, அதுவே வந்து இந்தியாவுடைய சாஃப்ட் பவரை காட்டுது. அதனாலேயே இந்தியாவுக்கு பல இடங்களில் வரவேற்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இப்பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரமும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதால இந்தியாவுடைய செல்வாக்கு மேலும் மேலும் உயர்ந்து வருது அப்படிங்கிறதை இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல தீபாவளியை சேர்ப்பதும் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குது. மூன்றாவதாக நமக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி இந்தியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் நண்பர்களே. அமெரிக்காவை தொடர்ந்து இன்னொரு நாடு இந்தியாவுடைய பொருட்களின் மீது 50% இறக்குமதி வரி விதிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நாடு எது அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் இதற்கு சரியான பதிலை எழுதியிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அந்த நாடு அமெரிக்காவை ஒட்டி இருக்கிற மெக்சிகோ நாடு தான். அது மெக்சிகோ நாடு சீனா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுடைய பொருட்களின் மீதும் இறக்குமதி வரி விதிப்பது அப்படின்னு முடிவு செய்திருக்குது. அதுல இந்திய சீன பொருட்களின் மீது 50% வரைக்கும் வரி விதிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களுடைய அளவு மிக குறைவு தான் அப்படின்னாலுமே கூட இது வந்து இந்தியர்களுக்கு ஒரு வருத்தத்தை தான் கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் மெக்சிகோ அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் இதற்கு என்ன அப்படின்னா, நாங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணுறோன்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. எங்களுடைய நாட்டில் மலிவான விலையில் இறக்குமதி பொருட்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இறங்குவதால் குறிப்பாக சீன பொருட்கள் வந்து இறங்குது.
அதனால் எங்களுடைய பொருட்கள் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்குது. அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. அதனால் எங்களுடைய உள்ளூர் தயாரிப்பாளர்களை நாங்கள் காப்பாற்றுவதற்காக இப்படி 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் மீது நாங்கள் இறக்குமதி வரி விதிக்கிறோம். இது இந்தியாவை டார்கெட் செய்வதற்காக செய்யப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் கூட அது இந்தியாவுக்கு ஒரு வருத்தமான விஷயமே அப்படின்னே நம்ம சொல்லணும் நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைய உலக அரங்கில் ஒரு விஷயம் உறுதியாகி இருக்குது. அது என்னன்னா, இந்தியா ரிமைன்ஸ் தி சென்டர் பீஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் அண்ட் இக்கானமி அப்படின்னு தான் சொல்லணும். உலக அரங்கில் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது உலக அரசியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இன்றைக்கு இந்தியா தான் அதற்கு மைய பொருளாக விளங்குது அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நம்ம பேசிய விஷயங்கள் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.